ஆணை முகமும் இருகும்பும் அகழ்ந்து மார்பும் சிறுகண்ணோ வானை போல் பெருவரும் பாங்கான பொன்போனோட தானே தோன்றிய உள்ளத்திலே தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவினில் வந்துதைப்பாய் ஓம் கணவரியே வேதத்தில் வீற்றிருப்பாள் விமலையே என் கமலை வாழை அம்மா உன் பாதத்தை நம்பினோருக்கு பரிசுகளை தந்தருள் பாவிப்பார் சூழற்ற மனதுடனே சுந்தர உருவாய் தோன்றி நின்று பழகினால் என் தாயே கலைவாணி என் சிந்தையில் வந்திருந்து செப்புவாயே சமய அந்திமகி இந்தோனே ஆடிய அழகரம் முத்திரனே அந்திமகி இந்தோனே ஆடிய அழகரம் முத்திரனே பக்தகோடை பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அக்கினி சட்டியை ஆச்சையை கடந்து வந்து கொண்டிருப்பதனாலே தண்ணீர் எடுத்து வைக்கும் பக்தர்கள் தண்ணீர் எடுத்து வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அக்கினி சட்டி வந்து கொண்டிருப்பதால் தண்ணீர் எடுக்கும் பக்தர்கள் தண்ணீரை எடுத்து வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சமய அண்டிமகில் ஆடிய அழகரும் புத்திரனே சந்தி விநாயகா தந்தை சந்தி விநாயகா பாரம் காபுரானே சாமி அருள்தரும் புத்திரனே சந்தி விநாயகா தந்தை கணவரே தன்பாரம் காபுரானே காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவோ கவிகளோ நாங்கள் வாழ காக்கும் சிதம்பரம் ஆனந்த தாண்டவோ கவிகளோ நாங்கள் வாழ சிவவாக்கு தரவேனோ இந்த மருகோண வாக்கு தரவேனோ எந்த மருகோண வானில் அம்பிகையே கவிகளோ நாங்கள் பாட வாக்கு தரவேனோ எந்த மருகோணே வானில் அம்பிகையே சமே அழியாள்
பணிந்தே மணிமால் என்றென்றோ மார்பில் பதைக்குமோ மணிமால் என்றென்றோ மார்பில் பதைக்குமோ மாணிக்க போனோளா மாணிக்க போனோளா சாமி ஆடாம்பரத்துடன் ஜெயக்கொடி நாட்டினாணி உத்திரத்தில் உத்திரத்தில் கொடி நாட்டினாணி உத்திரத்தில் உத்திரத்தில் ஆணி உத்திரோ தன்னில் பிறந்தவா ஆணி உத்திரோ தன்னில் பிறந்தவா ஆனந்த கூத்த நண்பா ஆணி உத்திரத்தில் உத்திரத்தில் ஆணி உத்திரோ தன்னில் பிறந்தவா ஆனந்த கூத்த நண்பா குமர குருபரனே வெற்றி வேளா குமர குருபரனே வெற்றி வேளா சாமி கொண்டிருந்தேன் மால் மருகா அமரர் சிறைகளெல்லாம் காற்றோடே யாரு சடை வேல் முருகா காண புறவள்ளி மனமோளா செந்தூர் வடி வேல் முருகா சூரன் சண்டை முடித்த தெய்வம் சுப்பிரமணிய வேல் முருகா மால் மருகா வேல் முருகா ஆதிமாயனோட திருமுருகா வந்தருள வேணுமையா முருகா வந்தருள வேணுமையா ஆதிமாயோனே மருகோனே மாயோனே மருகோனே அம்மா மலை மகளை சக்தி கலை மகளே கலை மகளே மலையரசனோட திருமகளே கலை மகளே மலை மகள கலை மகளே மலையரசன் திருமகளே வால்மதியே அம்பிகையா கணமிருக்குவனை கிளிய வந்தருள வேணும் அம்மா இடமிருக்கு சரஸ்வதிய எனக்கு ருள வருவாயம்மா சாவுதடுமாறா குரலும் மந்திடாமல் நெஞ்சு முட்டினா உணர்ந்து நினைவதடுமாறாமல் நெஞ்சிலையோ நாவிலையோ நெஞ்சிலையோ நாவிலையோ தாய நினைவருள வருவாயம்மா
உத்திரகாலே கதைக்கருள வருவாயம்மா நாரணியே நாகம்மாளே நாவில் வந்த அருள் புரிவாள் இருக்கண்புடி மாரியம்மா இசைக்கருள வருவாயம்மா அம்பிகையா கலிங்கனாச்சி கதைக்கருள வேணும் அம்மா எந்தாயே உலகம் மாதா எனக்கருள வருவாயம்மா அம்பிகையே முத்துமாரி முன்னால் வந்த அருள் புரிவாய் தம்பிராட்டி அம்பிகைய தற்காக்க வேணும் அம்மா நித்திய கல்யாணி எம்மா கல்யாணி நீ நினைவருள வருவாயம்மா நினைவருள வருவாயம்மா சவே மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலையா திருவிளக்கில் பிறந்தவரா சிவன் சுடலை மாயாண்டி ஊர்காடு சுடலையா உள்ளத்தில வந்தவள்வா ஹைகோர்ட்டு மகாராஜா அடியாளுக்கு அருள் புரிவா ஆறு மங்களத்தாம் அருள் புரிய வேணும் ஐயா சிவல பேரி முண்ட சுவாமி திருமிக்கினி வந்தருள்வார் சுப்பஞ்செட்டி சுடலாயா சுப்பஞ்செட்டி ஐயா சிறுமிக்கினி அந்தருள்வார் தர்க்கமான தலைவாய் மாடா ஆதியிலே தர்க்கராஜா ஆதியில தலைவாய் மாடா கோட்டைக்கு அறிவதையா எந்த நோட குலதெய்வம் ஐயாவே கோட்டமாடா குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் அம்பிகையா பேச்சியம்மா அருள் புரிய வேணும் அம்மா காவல்கார கருப்பசாமி கதைக்கருள வேணும் ஐயா தெரியாத கதைகள் எல்லாம் தெரியும்படி அருள் புரிவாய் மறந்த சில கதைகள் எல்லாம் மறந்த சில என் மனதில் வர அருள் புரிவாய்
முகத்தோனே அருள் புரிவார் சாமி நாகலோகப்பட்டேனத்தில் அட்டகாளி 8 பேரை காளிமார்கள் அழகு எல்லாம் கடவுள் பகவானும் கண்டறிந்து கைலாசம் வந்தவர்தான் காளிமார் அழகு எல்லாம் கடவுள் அவர் மனதில் எண்ணி கைலாச வாசலில தன்னோன் தனித்திருந்தே அழகை நினைப்பாரா அழகை நினைப்பாரா பகவான் ஆசை கொண்டு சிரிப்பாரா அம்மா அழகே நினைப்பாரா ஆண்டவன் பகவான் கைலாச வாசல்ல பூலோகம் வழியாக நாகலோக பட்டணத்தை கடந்து வருகின்ற பொழுது காளிமார்கள் அழகை கண்டு ஆண்டவன் பகவான் தன்னந்தனியாக தன்னை மறந்து சிரித்துக் கொண்டிருக்கின்றார். பகவான் தன்னந்தனியாக சிரித்திருப்பதை கண்ட பார்வதா தேவி ஆண்டவன் பகவான் படிகளுக்கு போன இடத்துல வேறு யாவரையும் மனதில நினைத்தாரோ பார்த்தாரோ தெரியலையே. என்ன நடந்தது யாது நடந்தது ஒண்ணும் தெரியலையே. பகவான் இப்படி இருந்து தன்னாலே சிரிக்காரு. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இன்னைக்கு தன்னையே மறந்து தன்னந்தனியாக சிரித்துக் கொண்டிருக்கின்றாரு. அப்ப அப்படி தன்னந்தனியா சிரிக்காரு என்று பகவான் மேல் சந்தேகம் கொண்டு பார்வதா தேவியானவள் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே என்ன கேட்கின்றாளா? என்ன கேட்கா? சமே ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அருணாரீஸ்வரரே ஆதிசக்தி அழகளையும் அகிலத்திலே பெண்கள் உண்டா மாயாசக்தி அழகளையும் மாநிலத்தில் பெண்கள் உண்டா பார்வதிலும் பன்மடங்கா பாவையரை பார்த்ததுண்டா சக்தியிலையும் அழகுடைய பெண்களையும் கண்டதுண்டா பார்த்ததுண்டா கடவுள் இங்க சொல்லும் ஐயா பார்த்ததுண்டா கண்டதுண்டா பகவானே சொல்லும் ஐயா பார்வதியா தேவி அவள் பகவானோட இடமதில சக்தி அவள் கேட்ட போது சக்தியவா சங்கரரோ எது சொல்வார் சங்கரரோ எது சொல்வார் கேளடியே பார்வதியே கேளடியே பார்வதியே கிருஷ்ணனோட தங்கை அம்மா அம்பிகைய பார்வதியே தான் தானே அழகு என்று உன் தன்மனதில் நினையாதம்மா நீ ஒருத்திதான் அழகு என்று உள்ளத்தில நினையாதம்மா அம்மா உன்னிலையும் அழகுடைய 8 ஒத்தமைகள் பிறந்திருக்கா அம்மா சக்தியிலையும் அழகுடைய அம்மா அழகுடைய தகுந்த பெண்களுமே பிறந்திருக்கா தகுந்த பெண்களுமே பிறந்திருக்கா தகுந்த பெண்களுமே பிறந்திருக்கா அம்மா ஒத்திரகாளி அழகை போல உலகத்திலே யாரோ இல்லையே அழகை போல உலகத்திலே யாரோ இல்லை
போல வழி உலகில் யாரும் இல்லை மாரியம்மா அழகை போல மானியத்தில் யாவரும் இல்லை கூடாது அழகை போல உலகில் யாரும் இல்லை வடக்குத்தி அழகு போல இந்த வை உலகில் யாரும் இல்லை அம்மா பத்திராளி அழகை போல பார் உலகில் யாரும் இல்லை ஆமம்மா அழகை போல எம்மா ஏண்டி பார்வதி பார்வதி நீ மட்டும்தான் அழகு அழகு அழகுன்னு ரொம்ப மெச்சுக்காத நினைச்சுக்கிடாத அதான் சொல்லிருக்காங்க பழமொழி எப்படி தென்னை மெச்சுக்குமா தவிட்டு குளக்கட்ட ஊரை மெச்சுக்குமா ஊசப்பைய குளக்கட்ட பாத்தியா இன்னைக்கு அவிச்ச கொலக்கட்டையை நாளை காலையில எடுத்து பார்த்தா அதுக்கு என்ன மவுசு கிடைக்குமா அங்க இருந்து அங்க வரைக்கும் நூலா இழுக்கும் ஊசி பேரும் ஆமா ஆவாது அதே போன்று ஒரு 20, 25, 30 வயசு வரைக்கும் அழகு தெரியும் அதுக்கு அடுத்து அழகு மங்கிரும் முகமெல்லாம் சுருங்கி அழகெல்லாம் ஓடி போவோம் அதனால ஆமா தன்னுடைய அழகே தானே சொல்லி இருக்கக்கூடாது பெருமை கொள்ளக்கூடாது கூடாதம்மா அம்மா பார்வதி பார்வதி உன்னிலிருந்தும் பன்மடங்காக 8 உத்தமிகள் வந்து அவதாரம் செய்திருக்கின்றார் பிறந்திருக்கால அட்டகாளி பார்வதியிலும் பன்மடங்கா 8 பாவையர்கள் பிறந்திருக்கா இருக்கா என்று காளியர்கள் அழகை ஆண்டவன் பகவான் பார்வதாதேவிடத்திலே வருணிக்கின்றார் ஆமா அப்பொழுது பார்த்தால் பார்வதாதேவி என்ன அத்தான் இறைவா பகவானே பகவானே அழகை நீ பார்க்க வேண்டும் என்று சொன்னா என்னால் முடியாது என் பெருமாளால முடியும் முடியும் அம்மா கடவுளால் முடியாது மாய கண்ணனால முடியும் கோபால கண்ணன் நினைச்சா முடியுமா ஏன்னா அவங்க 8 பேர் இருப்பதோ பூலோகம் ஆமா நாகலோகப்பட்டணம் நான் இருப்பதோ ஆதிவெள்ளி கைலாசம் ஆமா அதனால அடிக்கடி என்னால போய் வர முடியாது நீ சொன்ன உடனே போயிட்டு வர உடனே முடியாது படிகளுக்கும் நேரத்துல மட்டும்தான் போக முடியும் வர முடியும் ஆமா அதனால காளியர்களுடைய அழகை பார்க்க வேண்டும் என்று சொன்னா உங்க அண்ணனாகிய கோபால கண்ணனை நீ அழைத்து வர வேண்டும் என்றார் அழைத்து வாயம்மா உடனே பார்வதா தேவியானவள் தன்னுடைய துயரத்தை போப்பதற்காக அண்ணனாகிய கோபால கண்ணனை எப்படி அழைக்கின்றாளானா எப்படி அழைக்காரம்மா அண்ணா எந்த மையா கோபாலா எந்த மையா கோபாலா எழுகடலில் வாழ்வோனே அண்ணா அண்ணா கோபாலா ஆயவனே மாயோனே அச்சுதனே ரகுராமா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பச்சமாலை கோபாலா அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதனே ரகுராமா கூட நானும் பிறக்கலையா கூட்டுப்பாலோ அருந்தலையா ஒன்னா நாம பிறக்கலையா ஒரு தாய மருது அருந்தலையா பார்வதியா அழைக்கும் சத்தம் பகவானை கேட்கலையா ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் ஈஸ்வரியா எம்பெருமானை கேட்கலையா எம்பெருமானை கேட்கலையா அண்ணா அண்ணா கோபால கண்ணா கண்ணா கோபால கண்ணா நவநீதா நந்த கிருஷ்ணா நாராயண கோபாலா கோபாலா அலைகடலில் சயனம் செய்யும் அச்சுதா ரகுராமா பார்க்கடலிலே பள்ளி கொண்ட என் பச்சமாலை கோபால கிருஷ்ணா கோபால கண்ணா உன் தங்கை நான் அழைப்பது உனக்கு கேட்கவில்லையா அண்ணா கேட்கலையா சுவாமி என்று பார்வதா தேவியானவள் குரல் கொடுத்தலை
வைக்க ஆமா என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் பார்க்கடலே சயனம் செய்யும் பச்சம்மாள் கோபாலன் என்னம்மா கைலாச வாசலுக்கு பார்வதா தேவி நாமளை அழைத்தாள் என்று ஆமையோ சாமி பச்சை காலில் கருடன் ஏறி பச்சை காலில் கருடன் ஏறி பார கைலாசம் வருவாரா கோபாலன் எம்பெருமான் கருடன் ஏறி ஏகி வர கைலாசம் கைலாசம் ஓடி வந்து ஐயா ஓடி வந்து தங்கை பார்வதியை அழைப்பாரா தங்கை பார்வதியை அழைப்பாரா பார்வதிய நீ தமையனையும் அழைத்ததென்ன அழைத்த காரணத்தை அண்ணனிடம் சொல்ல வேணும் அடே அம்மா பார்வதாதேவி அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைத்ததற்கு விவரம் என்ன காரணம் காரணத்தை சொல்ல வேணும் என்று கேட்க ஆமா அண்ணா கோபால கண்ணா கண்ணா பூலோகம் நாகலோகப்பட்டினத்திலே ஆமா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆமா ஆண்டவனாகிய சிவபெருமான் குழந்தை வரத்தை கொடுத்தார் அல்லவா வரத்தை கொடுத்த நாள் முதலாக படியிழக்கவில்லை என்று சொல்லி ஆமா படியிழந்து வாருங்கள் என்று படியெடுத்து கொடுத்தேன் ஆண்டவன் பகவான் படியிழந்து முடைத்து சரி கைலாச வாசலுக்கு வருகின்ற வழியிலே ஆமா நாகலோகப்பட்டினத்திலே அட்டகாளி 8 பேருடைய அழகை பார்த்து வந்தாராம் எங்கேயோ அழக பார்த்தாராம ஆமா காளியர்களுடைய அழகை எல்லாம் சரி என்னிடத்திலே வந்து வருணித்து கொண்டிருக்கின்றார் யாரோ அட்டகாளி 8 பேர் இருக்காளாம் அழகா இருக்காளாம் ஆமா உத்தரகாளியம்மா மாரியம்மா முப்படாதியம்மா நாகம்மா ஆமா முத்துமாரியம்மா சரி தம்பராட்டி அம்மா நித்திய கல்யாணி அம்மா வடகுத்தி அம்மா வடகுவால் செல்வி அம்மா அப்படின்னு ஒரே பொம்பளை பேரையா என்று சொல்லுதாரு புலம்பிக்கிட்டே இருக்கார பகவான் அதனால என்ன அவ 8 பேருடைய அழகையும் நான் இப்பவே பார்க்கணும்னு சொன்னேன் உடனே பார்க்கணும்னு சொன்னேன் என்னால முடியாது ஆமா என் பெருமாளால முடியும் கோபால கண்ணனால முடியும்னு சொன்னார கடவுளால முடியாது மாய கண்ணனாலே முடியும் என்றார் சொல்லுதார அதனால் என்னுடைய துயரத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா உங்களை நான் அழைத்தேன் என்றால் பார்வதி அழைத்த காரணம் என்ன பார்வதி என்ன நீ அழைத்த விவரம் எல்லாம் சரிதான் சரி ஆனா நாமளோ கைலாச பிறவி ஆமா அவர்களோ பூலோக மானிட பிறவி அந்த பூலோகம் நாகலோகப்பட்டத்திற்கு நான் போய் வர வேண்டும் என்று சொன்னா ஆமா அத்தாம் பகவான் கிட்ட முக்கியமான 3 வரங்களை நீ வாங்கி தர வேண்டும் 3 வரம் அது என்ன வரம் சமுத்திர கடற்கரையை தாண்ட படகு ஒரு வரம் நாகங்கள் கோபம் இல்லாமல் இருக்க சரி நாகத்தாளி வேர்பிரம்பு ஒரு வரம் 2 வரம் பிள்ளைகளை எடுத்து வைக்க சரி வேலைக்கூடை ஒரு வரம் குழந்தைகள் எடுத்து வைக்க வேலை கூட ஒரு வரம் ஆமா என்ன கூட அதாவது பிள்ளைகளை எடுத்து மொத்தம் எடுத்து வைக்கணும்ல ஒரு கொடை ஆமா 3 வரங்களை வாங்கி தந்தா நான் இப்பமே போய் காளியர்களை அழைத்து வருகிறேன் என்றார் கோபாலக்கண்ணன் 3 வரத்தை விட பகவான்கிட்ட வேண்டி இருந்து உனக்கு பிள்ளைகளை ஒப்படைக்க யாம் பொறுப்பு அண்ணன் கோபாலக்கண்ணன் வரங்களை கேட்டபோது பார்வதாதேவியானவள்
ஆண்டவனாகிய சிவபெருமான் பக்கத்திலே வந்து ஆமா முக்காலம் வலம் வந்து முடிவணங்கி நமஸ்காரம் செய்து செய்தால 4 தரம் சுற்றி வந்து நாதனாகிய சிவபெருமானை அடிபணிந்து அடிபணிதா பார்வதியால் தீர்க்கம் செய்து தெண்டலிட்டு சிவன் பெருமானை வணங்கி ஆமா 3 வரங்களை வாங்கி அண்ணன் கண்ணனிடத்திலே கொடுத்தாள். கோபால கண்ணனிடம் கொடுத்தார். கோபால கண்ணன் வரங்களை வாங்கி கொண்டு ஆமா நாகலோக பட்டணம் எப்படி வருகின்றாரானா எப்படி வாரா எம்பெருமான் கோபாலே எம்பெருமான் கோபாலே அவர் பூலோக தலமதில நாகலோக பட்டணமே நாராயணன் வருவாரா மானிட அம்சம் கொண்டு மறையோனும் வருவாரா அந்த நாகலோக பட்டணமே நாராயணன் மாறுபோதே பட்டணத்திற்கு கோபாலக்கண்ணன் வருகின்ற பொழுது நாகராஜாவும் நாகக்கண்ணியும் நாகலோகத்திலே கிடையாது. ஆள் இல்லாத நேரத்துல அச்சுதனாகிய கோபாலக்கண்ணனானவர் அவரோ அட்டகாலி 8 பேரை அச்சுதனோ அழைப்பதற்கு ஆள் இல்லாத நேரத்தில நாகலோக பட்டணமே கரையாம்புச்சடிவாரத்தில் இந்த கண்ணபெருமான் வருவாரா கரையாம்பூச்சி அடிவாரத்துல வந்து காளியர்களை அழக பார்க்கின்றார். பாக்கார் ஏங்கப்பங்கப்பங்கப்பா ஏ அப்பா பகவான் அப்படி பாக்காரு கண்ணே எந்த பகவான் பாக்காரு கண்ணே எப்படி பாக்காரு பிள்ளை அழக கண்டு அட்டகாலி 8 பேரும் எங்க அம்மா உத்தரகாளி அம்மா இடிச்ச பச்சரிசி எலுமிச்சம் கனியா இருக்கா. கண்ணனே எப்படி பாக்காரு பகவான் சும்மாவா இருப்பாரு. கோடி சூரியன் உதயம் அழகை போல ஆமா அட்டகாளியர்கள் 8 பேரும் ஆமா பெண்ணுக்கு பெண் அழகாகவே இருக்கின்றாள். பெண்ணுக்கு ஆசைப்படுற அளவுக்கு இருக்கா. அப்ப எப்படி இருப்பா பாரு. அண்ணா பாத்தியெல்லாம் பிளக்ஸ்ல அம்மா எப்படி இருக்கான்னு மின்னுங்குதா அம்மா அழகுக்கும் கட்டிருக்கிற மஞ்ச பட்டு புடவைக்கும் அழகுக்கும் அணிந்திருக்கிற பூ மாலைக்கும் ஆமா அம்மா உத்தரகாளிய பார்க்க எப்படி இருக்கு. அழகா இருக்கால பார்ப்பதற்கு 16,000 கண்ணு போதாது. அப்படி காளியர்கள் அழகாகவே இருக்கின்றார்கள். ஆமா அழகை கண்டு கோபாலக்கண்ணன் மெய் சிலிர்த்து சரி நம்ம அத்தா பகவான் சொன்னது உண்மைதான். பகவான் சொன்னது உண்மைதான். நம்ம தங்கை காளியர்கள் 8 பேரும் இப்ப ஏற்பட்ட அழகாக இருக்கால. சின்ன வயசுல இப்படி அழகா இருக்கால. இவளுடைய அழகை நம்ம தங்கை பார்வதி பார்க்க வேண்டும் பார்க்கணும் என்று கோபாலக்கண்ணன் 8 பேருக்கும் மூத்தவா அதிபதி அம்மா உத்தரகாளி அம்மா. அமர்ந்திருக்காள இந்த உத்தரகாளி அம்மா. உத்தரகாளி அம்மாவைத்தான் முதல்ல தூக்கி கூடைக்குள்ள வைக்கின்றார். வைக்காங்க அதற்கு அப்புறமாக வரிசையா அட்டகாளி 8 பேரையும் தூக்கி பேள கூடையிலே வைத்து விட்டு கூடையை தோளதிலே சுமந்து கொண்டு கோபாலக்கண்ணன் எங்கே வருகின்றார். எங்க வராரம்மா எம்பெருமான் கோபால எம்பெருமான் கோபால அட்டகாளி 8 பேரை அச்சுதனோ அழைத்து கொண்டு கூடையை சுமந்து கொண்டு படகையவர் ஓட்டிக்கொண்டு சமுத்திர கடல் கரைய தாமோதரன் தாண்டு வாரா
பாரம் தங்கையரே மேல கோட்டை வாசல் வந்து ஐயா வாசல் வந்து என்னையது சொல்வாரா கோபாலன் என்னையது சொல்வாரா தங்கை பார்வதி ஏ பார்வதி பார்வதி நீ கேட்டது போல காளியர்கள் 8 பேரை அழைத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன்மா வடக்கு கோட்டை வாசல்ல வைத்திருக்கின்றேன். ஆமா நீ இப்பமே போய் அவ 8 பேர் அழகையும் பார்த்துட்டு வானார். உடனே வா பார்வதி. கோபால கண்ணன் சொல்ல ஆமா பார்வதா தேவியானவள் என்ன மேல கோட்டை வாசல் விட்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் அவ மேல கோட்டை வாசல் விட்டு வடக்கு கோட்டை வாசல் அம்பிகையா அட்டகாளி அழகே பார்த்தா பார்வதா தேவி. ஆமா நம்ம அத்தான் சொன்னது சரியா போச்சு. சரியா தான் இருக்க. இவ 8 பேரு இப்பமே இப்பேற்பட்ட அழகாக இருக்காள. இன்னும் வளரும் பிராயமான இவ இன்னும் 2 பன்மடங்கால அழகா வருவா. அப்பா அழகுல மேந்திருவாள. பெண்ணா பிறந்த குழந்தைகள் என்ன பிறப்பிலும் அழகு. ஆமா அதுலயும் வளர்ந்து 16 வயசு பருவ பெண்ணா வந்தானு வைங்க. வந்தானா அதுல இன்னும் பருமடங்கு அழகா இருப்பா. ஆமா ஆமா அழகுல கூடுவா பூத்து நிறைஞ்சா கூடிடுவா. அதனால இவ 8 பேரும் வளர்ந்தா நம்ம தாலிக்கு ஆபத்து. ஆமா என்று பார்வதா தேவியானவள் அண்ணனாகிய கோபாலக்கண்ணனிடத்துல என்னம்மா அவ அம்பிகையா பார்வதியா என்ன அதை எண்ணம் அல்ல என்ன வாழ மனம் அதில காளியர்கள் வளர்ந்தாளானா கடவுள் நம்மை மறந்துடுவார். இந்த பாவையர்கள் வளர்ந்தாளானா பகவான் நம்மை மறந்துடுவார். அம்பிகைய பார்வதியா அண்ணனோட இடமதில ஆதி சக்தி அவ ஏது சொல்வா. காளிமார்கள் 8 பேருடைய அழகையும் பார்த்த பார்வதா தேவி காளிகள் 8 பேரும் வளர்ந்தாளானா கடவுள் நம்மை மறந்து விடுவார். இந்த பாவையர்கள் 8 பேரும் வளர்ந்தாளானா பகவான் நம்மை மறந்து விடுவார். ஆமா அதனால இவ 8 பேரும் வளர்ந்தா நமக்குத்தான் முதல் ஆபத்து. ஆமா என்று பார்வதா தேவி அண்ணன் கோபாலக்கண்ணனிடத்துல என்ன சொல்லுகின்றாளானா என்னம்மா சாவே அண்ணா அண்ணா கோபாலா அண்ணா கோபாலவனே மாயோனே அட்டகாளி 8 பேரும் யாரடியோ சக்கலாத்தி தாளிய பங்கு போட தங்கச்சிகள் பிறந்திருக்கா கொண்டவன பங்கு போட காளியர்கள் பிறந்திருக்கா
பயிரா நானும் முளைக்கும் முன்னே தலையா வந்து முளைத்திருக்கா அண்ணா அண்ணா கோவாலா அட்டாளி வளர்ந்தாளானா ஆதிசக்தி உடைய தாலிக்கே ஆபத்து ஆபத்து ஆபத்து. அதனால இவை 8 பேரையும் வளர்க்க விட வேண்டாம் அண்ணா, வளர்த்து விட வேண்டாம் அண்ணா. இவ அட்டகாளி 8 பேரு இந்த பார்வதி ஆணைப்படி என்ன ஆணைப்படி நீங்க இப்பொழுதே கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும். வளர விடக்கூடாது. கூடாது கூடாதன்னா கூடாது. 5 வளையாததா 50 வளையும் என்று சொல்வார்கள். ஆமா ஆமா. அதனால என்ன இவ 8 பேரு இப்பமே இப்படி ஒரு அழகா இருக்கா. அந்த சின்ன வயசுல இப்படி அழகா இருக்கா. வளர 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 இவ அழகு கூடிக்கிட்டே தான் போகும். வயசு இருக்க அழகுல கூடுவாள. அதனால வளர விடக்கூடாது அண்ணா. ஆமண்ணா. இவ 8 பேரையும் கொல்ல வேணும் என்று சொல்ல ஐயோ என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் என்ன நினைக்கின்றாரானா, பார்வதா தேவி இவ 8 பேரின் அழகின் மேல் பொறாமை கொண்டு இப்பமே கொல்லணும்னு சொல்லுதா சரிதான். ஆனா மதலைகளை கொண்டா மனப்பாவம் நம்மளை சேரும். குழந்தைகளை கொண்டா கொடிய பாவம் நம்மளை வந்து சேரும். கோபால கண்ணனுடைய தொழில் என்ன தொழிலே? கோபால கண்ணனுடைய தொழில் படைத்த உயிர்களை எல்லாம் பாதுகாப்பது அவருடைய வேலை. ஆமா. அவரை போய் அந்த உயிரை கொல்ல சொன்னா கொல்லுவாரா? கொல்ல மாட்டாரு. அதனால கோபால கண்ணனானவர் மதலைகளை கொண்டா மனப்பாவம் நம்மளை சேரும். ஆண்டவா குழந்தைகளை கொண்டு மானா எனக்கு கொடிய பாவம் வந்து சேரும் என்று எம்பெருமான் கோபால அட்டகாளி 8 பேர ஆதிசக்தி பார்வதிக்கு அத்தானுக்கும் தெரியாம காளையரை வளர்க்க வேண்டும், காளியரை வளர்க்க வேண்டும் என்று கண்ணனர் நினைப்பாரா? என்று கண்ணனர் நினைப்பாரா? அட்டகாளி 8 பேரையும் நம்ம தங்கச்சிக்கும் நம்ம அத்தா பகவானுக்கும் தெரியாம எப்படியாவது 8 பேரையும் நம்ம வளர்க்கணும். எப்படியாவது வளர்க்கணும். ஏன் கூட பிறந்தாதான் தங்கச்சியா? கூட பிறக்கலாம் மனசார நினைச்சா தங்கச்சி தானே. கூட பிறக்கலாம் நம்ம தங்கச்சி கிடையாதா? கிடையாதா? அதனால இவ 8 பேரையும் வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. எப்படியாவது வளர்க்கிறது நம்மளோட பொறுப்பு என்று கோபாலக்கண்ணனானவர் அட்டகாளியர்கள் 8 பேரையும் அழைத்துக் கொண்டு எங்கே வருகின்றாரானா? எங்க வராரு? சாமி தங்கச்சியை அழைத்து கொண்டு தாமோதரன் வருவாரா? காளியரை அழைத்து கொண்டு கடவுளவர் வருவாரா? 8 பேரை அழைத்து கொண்டு எம்பெருமான் வருவாரா? அவர் கைலாச வாசல் விட்டு கருண சங்கிலி மலை கடந்து போசராச பட்டணம்மா அவர் புகழ் பெரிய நாடு விட்டு இருட்டு நாட்டு கடல் கடந்து இமயகிரி மலைய விட்டு சதுரகிரி மலையதில சந்தனமாஞ்சோலைக்கு தான்
காளிமாரை அழைத்து வாரா காளிமார்களை சதுரகிரி மலை சந்தனமாஞ்சோலைக்கு அழைத்து வருகின்றார். அந்த சந்தனமாஞ்சோலையிலே யாரு தவம் இருந்து வருகின்றார்? சந்தன மாமுனி தவறு வராரு. சந்தன மகாமுனிவர் தவம் இருந்து வருகின்றார். அவர் எப்பேற்பட்ட மனிதர்? அவர் எப்பேற்பட்ட நல்ல மூவாசை வெறுத்தவர் அல்லவா? மூவாசைகளை வெறுக்கப்பட்டவர். எதற்காக? இன்னும் அமர்ந்திருக்காளே அம்மா உத்தரகாளி அம்மா. அம்மனுடைய திருநாமத்தை அடைய வேணும் என்று சொன்னா 3 ஆசைகளையும் வெறுக்கணும். மண் மனை ஆசை, பொன் பொருள் ஆசை, பெண் ஆசை. மண் ஆசை, மனை ஆசை, பொன் பொருள் ஆசை, பெண் ஆசை. இந்த ஆசைகளை வெறுத்தா மட்டும்தான் கடவுளுடைய நாமம் நமக்கு கிடைக்கும். அதாவது மனிதனா பிறந்தவர்கள் ஒரு நல்ல நேரம் வந்தா மண்ணை வாங்குவாங்க, மனைய வாங்குவாங்க, பொன் பொருளை சேர்ப்பாங்க. அதையெல்லாம் கட்டி ஆழ்வதற்கு ஒரு பொண்டாட்டிய தேடுவாங்க. அதே ஒரு கெட்ட நேரம் வந்ததுன்னு வைங்க, அவ தேடிய சொத்து சுகம் அத்தனை இழந்து போவாங்க. ஆனா அந்த பொண்டாட்டி இருக்காளே மனவாட்டி, அவளை மட்டும் யார் ஒருவர் வெறுக்க மாட்டாங்க. அதாவது மனைவியை ஏன் வெறுக்க மாட்டாங்க? மனைவியை வெறுத்தா குடிக்க கஞ்சி கிடையாது. அதாவது தாயோட அறுசுவை போகும், தந்தையோட கல்வி போகும், சேயனோட தன்னுடைய தோல் சுமை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய் இருக்கிற வரைக்கும் அறுசுவையா பிள்ளை ஆசைப்பட்டதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு போடுவா. தன் காலத்துக்கு பின்னால நம்ம பிள்ளைய நல்லா பார்க்கணும்னா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்க. அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசைப்பட்டதையெல்லாம் படிக்க வைப்பாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் பிள்ளை டாக்டருக்கு படிக்கட்டும், என் பிள்ளை நர்ஸுக்கு படிக்கட்டும், என் மகன் கலெக்டருக்கு படிக்கட்டும்னு கோடி கோடியா பணத்தை அள்ளி கொட்டி படிக்க வைப்பாங்க. அதுபோல உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்தார்களானா தன் தமையனுக்கு ஒரு குறைவு என்றால் அங்க முதல்ல அவங்க தான் வந்து நிற்பாங்க. அதுபோல அட்டகாளியர்கள் 8 பேரையும் அழைத்து கொண்டு வந்து நிறுத்திய சந்தன மகாமுனிவரானவர் 3 ஆசைகளை வெறுக்கின்றார். 3 ஆசைகளை வெறுத்து சிவனுடைய நாமத்தை அடைய வேண்டும் என்று தவம் இருக்கின்றார். அவருடைய தவச்சாலையிலே காளியர்களை கொண்டு வந்து நிறுத்தி கோபால கண்ணனானவர் மகுனம் சாதித்து நிற்கின்றார். அதை பார்த்தார் சந்தன மகாமுனிவர். தவநிலை முடிந்து கண்ணி முளைத்தார். கண்ணனையும் கண்டார், காளிமார்களையும் கண்டார். சுவாமி கோபால கண்ணா, நீங்க வந்தது போதாதென்று இவ 8 பேரும் யாரு சாமினார்? ஐயா சந்தன மகாமுனிவரை, இவ 8 பேரும் யாரு என்ற ரகசியத்தை நீங்க பின்னாடி அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது கோபால கண்ணனின் கட்டளைப்படி இவ 8 பேரையும் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று கோபால கண்ணன் காளியர்களை ஒப்படைத்து பார்க்கடலுக்கு கைலாச வாசலுக்கு வருகின்றார். சந்தன மகாமுனிவரோ அந்த சந்தனமாஞ்சோலையிலே அட்டகாளி 8 பேருல அதிபதி மூத்தவா அம்மா உத்தரகாளி அம்மால காளிமார்கள் 8 பேரையும் எப்படி வளர்ந்து வருகின்றாரானா சமே தேவர் மூவர் அறியாமல், தேவர் மூவர் அறியாமல், சிவனுக்குமே தெரியாமல், அமரர் தேவர் அறியாமல், சக்திக்குமே தெரியாமல், ஆள் இல்லாத காட்டுக்குள்ள அடர்ந்த வனக்காவனத்தில் அட்டகாளி 8 பேரை வளர்த்து வாரார் மாமுனிவர். வளர்த்து வரும் நாளையில தாயான உத்தரகாளி 1வது வயதினில பூந்து விளையாடுவாளா. 2 நல்ல வயதில எழுந்து ஓடும் பிள்ளையான
வயதாச்சு நடந்து ஓடும் குழந்தையானா 5-6 வயதாச்சு 5-6 வயதாச்சு வாரி வளரும் குழந்தையானா வயசாகுது அறிவு நிறைந்த குழந்தையாக வளர்ந்து வருகின்றார்கள் காளியர்கள். வாரார்கள். இப்ப உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் என்ன 6 வயசுலயானே அறிவு தெரியுது. ஒரு 2 வயசு ஆகும்னே தெரியுது. பிறந்த உடனே செல்ல காமிச்சாதான் அலாம் இருக்கு. ஆமா சுட்டி கண்ணம்மா பாட்டை போட்டு விட்டாதான் பிள்ளைகளு சாப்பிடுது உறங்குது. ஆமா எங்க வெளியில கூட்டிட்டு போனாலும் அலாம குழந்தைகளை வைக்கணுமானா செல்லு இருந்தா தான் முடியுது. இப்ப உள்ள குழந்தைகள் அப்படி இருக்காங்க. ஆனா அப்பமெல்லாம் 6 வயசுலதான் பிள்ளைங்களுக்கு விவரமே தெரியும். 6 வயசு வரைக்கும் விளையாட்டு தான் நடக்கும். அது பிறகு விவரம் தெரியாம அது வரைக்கும் எந்த விவரமும் கிடையாது. தெரியாது. அப்படி உத்தரகாளி அம்மா 6 வயசுலயே அறிவு நிறைந்த குழந்தையாக வளர்ந்து வருகின்றா. ஆமா வளர்ந்து வந்த காளியர்கள் 8 பேரும் என்ன இந்த ஆள் இல்லாத காடு அடர்ந்த வன காவனம். யாருமே இல்லாத இந்த வனத்துக்குள்ள நம்ம வளர்ந்தோமே. நம்ம அம்மா யாரு நம்ம அப்பா யாரு? நம்ம அம்மா யாரு அப்பா யாரு? நம்ம அம்மா இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளா? என்ன ஆச்சு யாராச்சு தெரியணுமே. ஒருவேளை இந்த முனிவர் தான் நம்ம அப்பாவா இருப்பாரோ? கேப்பமா என்ன செய்யலாம் இருந்தாலும் இருக்கலாம். ஆமா அதனால இன்னைக்கு வந்த ஒரு முனிவரிடத்திலே விவரத்தை கேட்க வேண்டும் என்று கேட்கணும். என் பெருமாளாகிய கோபாலக்கண்ணன் ஒப்படைத்த காளியர்கள் 8 பேரும் ஆமா சுவாமி வரட்டும் வந்த மாமோனையோ வந்தவுடன் கேட்க வேணும் ஐயாவே மாமோனையே சொல்ல அதிசயத்தை கேளும் ஐயா. தாய் யாரு தகப்பன் யாரு தான் விவரம் அறிய வேண்டும். ஊர் என்ன பேரு என்ன உச்ச ரகசியம் தெரிய வேண்டும். ஒரு பேரை சொல்லலனா ஐயா சொல்லலனா உண்மை சும்மாவே விட மாட்டோம். உங்களை சும்மா நாங்க விடவே மாட்டோம். காளியர்கள் கேட்ட போது சந்தேன அம்மா முனிவர் கேளுங்கம்மா காளி மாற எம்பெருமான் கோபால உங்க அட்டு ஆளி 8 பேரை என்னிடத்தில் ஒப்படைத்து வளர்க்க சொன்னார உங்க வளப்பங்களை சொல்லலையே. உங்க வளப்பங்களை சொல்லலையே. அதனால அவர் ஆணைப்படி உங்களை வளர்த்தது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. ஆமா நீங்க எங்க பிறந்தீங்களோ உங்க தாய் யாரோ தகப்பன் யாரோ உங்க ஊர் என்னவோ பேர் என்னவோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஐயா மாமுனிவரே என்ன அப்படியானா நாங்க யாரை நினைக்க வேண்டும்? என்ன செய்யணும்? ஏ உத்திரகாளி அம்மா என்னம்மா அம்மா ஏ மாரியம்மா ஏ முப்படாதி அம்மா ஏ காளியம்மா காளி அம்மா ஏ கனக துர்க்கை அம்மா ஏ முப்படாதி அம்மா என்ன
கேளுங்கம்மா கேளுங்க. நல்லா கேளுங்க. உங்க அம்மா அப்பா ஊரு பேரு நீங்க பிறந்த விவரம் எனக்கு தெரியாது தெரியாது. எல்லாத்தையும் தெரிய வேணும் என்று சொன்னா அக்கினி யாகம் வளர்க்கணும், ஆண்டவன் பகவான நினைக்கணும். யாகத்தை வளங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க. யாகத்தை வளர்த்த ஈசன் பகவானை நினைத்தீர்களானா நீங்க பிறந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆமா என்று சந்தன மகாமுனிவர் சொன்ன போது என்ன என்ன சுவாமி அவரோ அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு 8 காலு 8 பேரும் சந்தன மஞ்சோலையில ஆளு நல்ல குழி அமைத்து 6 கால் வீடம் போட்டு ஆளு நல்ல குழையதில யாக குச்சிகளை பரத்துவாளாம். ஆலங்குச்சி அரச பொங்கங்குச்சி வேப்பங்குச்சி வண்ணி வண்ணி கூச்சி குச்சிகளை பரத்துவாளா பரத்துவாளா. ஐயா வண்ணி குச்சி பரத்துவாளா. அட்டகாளியர்கள் 8 பேர்களும் யாக குச்சிகளை ஆள குளியதிலே பரத்தி யாகத்தை வளர்க்க வேணும் என்று சொல்லி நாங்கு என்ன கொங்கு என்ன நல்ல என்ன வேப்ப என்ன எண்ணெய்களை ஊற்றி குடம் குடமாக நெய் கோதி ஊத்துகிறார்கள். யாகத்தை வளர்க்க வேணும் என்று சொல்லி அம்மா உத்தரகாளி அம்மா நெருப்பை மூட்டுகின்றா. என்ன என்ன சுவாமி அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ சிவனாரை மனதில் எண்ணி சிவதவங்கள் தானே செய்து அருபராரணை என்று அரணாமம் சொல்லுவாளா. சிவ சிவ சிவனை என்று சிவநாமம் சொல்லுவாளா. யாகத்தை வளர்ப்பாளா ஈசனையோ எதிர்ப்பாளா. அக்கினிய வளர்ப்பாளா ஆண்டவனை எதிர்ப்பாளா. வேள்விய வளர்ப்பாளா அம்மா வேள்விய வளர்ப்பாளா. விமலன் பகவானை எதிர்ப்பாளா. விமலன் பகவானை எதிர்ப்பாளா. அம்மா உத்திரகாளி வளர்த்த உலகளந்த பகவானுக்கு பார்வதியா ஈஸ்வரியா அட்டகாளி 8 பேரும் காளி அம்மா வளர்த்த கைலாசத்தை சுற்றி அவை 8 பேரும் ஈசன் பகவானையும் இப்பத்திரகாளி வளர்த்த வேள்வி. ஆண்டவன் பகவானை சுற்றேடோமா சுற்றேடோமா. அவர் வளர்த்த வேள்வி
ஆண்டவன் பகவானுக்கு காளியர்கள் வளர்க்கக்கூடிய அக்கினி வேள்வியாகும். ஒரே புகை மண்டலம் வேர்வை தாங்க முடியவில்லை. வேர்வையை தாங்க முடியாத ஆண்டவன் பகவான் ஆண்டவனாகிய சிவபெருமா பார்வதா தேவியை அழைக்கின்றார். ஏ பார்வதி, பார்வதி உங்க அண்ணனாகிய கோபால கண்ணனிடத்திலே அட்டகாளியர்கள் 8 பேரையும் வளர்க்க சொன்னியா கொல்ல சொன்னியா? நீ என்ன சொன்ன அண்ணா கோபால கண்ணா? ஆமா ஆண்டவா இறைவா பகவானே, அண்ணன் கண்ணனிடத்திலே காளியர்கள் 8 பேரையும் கொல்லத்தான் சொன்னேனே தவிர நான் வளர்க்க சொல்லவில்லை. சொல்லலையே. ஆனா எங்க அண்ணன் கோபால கண்ணை என்ன செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. தெரியலையே என்று காளியர்கள் 8 பேரும் வளர்க்கும் யாகத்தை அமர்த்த வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் பார்வதா தேவிடத்திலே பார்வதி அவ 8 பேரும் கொல்லப்பட வேண்டாள் என்று நினைத்தாயா? கிடையவே கிடையாது. சதுரகிரிமலை சந்தனமாஞ்சோலையிலே சந்தன மகாமுனிவருடைய பாதுகாப்பிலே வளர்ந்தது போதாது என்று என்னை எதிர்த்து யாகத்தை வளர்த்து விட்டார். ஆண்டவனை எதிர்த்து அக்கினியை வளர்த்து விட்டான். என்னை எதிர்த்தவங்க யாராச்சும் இந்த உலகத்துல வாழ்ந்ததா சரித்திரம் உண்டா பார்வதி? கிடையாது பார்வதி. அதனால உன் தங்கை காளியர்கள் வளர்க்கும் வேள்வியை நீ போய் அமர்த்திட்டு வான்னு சொன்னார். உடனே பார்வதா தேவியானவள் அட்டகாளி 8 பேரும் வளர்க்கும் அக்கினி ஆகத்தை அமர்த்த வேணும் என்று சொல்லி பார்வதா தேவி எங்கே வருகின்றாளான்னா எங்க வராரு சமே அம்பிகையா பார்வதியா, அம்பிகையா பார்வதியா அட்டகாளி 8 பேரும் வளர்த்து வரும் யாகத்தையும் அமர்த்தி விட வேணும் என்று கைலாச வாசல் விட்டு கருண சங்கிலி மலை கடந்து சதுரகிரி மலையதில சந்தனமாஞ்சோலைக்குத்தான் சந்தனம்மா பார்வதியா வருவாளா? பார்வதியா வருவாளா? அங்கே பார்வதியா ஓடி வந்தே, பார்வதியா ஓடி வந்தோ அட்டைகாலி 8 பேரை ஆதி சக்திய வாழைப்பாளா தங்கையம்மா காளியர தங்கையம்மா உத்திரவாளி பகவானை எதிர்த்தவர்கள் இந்த பார்வுலகில் வாழ்ந்ததில்லை, கொண்டவனை எதிர்த்தவர்கள் இந்த குவளையத்தில் வாழ்ந்ததில்லை. அம்பிகையா காளியம்மா எங்க வளர்த்தவர் யாகத்தையும் எம்மா யாகத்தையும் இப்பொழுது அமர்த்த வேண்டும், அமர்த்த அம்மா காளியர்களே 8 பேரும் வளர்க்கக்கூடிய யாகத்தை இப்பவுமே அமர்த்த வேணும், அமர்த்துங்க என்று பார்வதா தேவியானவள் அட்டகாளி 8 பேரிடத்திலே சொன்ன போது அட்டகாளி 8 பேரை அத காதுல வாங்கினாளா? கிடையவே கிடையாதம்மா. காளியம்மா, மாரியம்மா, உத்திரகாளியம்மா, முப்படாரியம்மா, வடக்குத்தியம்மா, வடக்குவா செல்வியம்மா என்ற அட்டகாளி 8 பேரையும் குரல் கூட தலைக்கின்றாள் பார்வதி. யார் ஒருவரும் அவளை ஏறிட்டு பார்க்கல, அவ சொல்லுத வார்த்தையை காதல வாங்கல. அதுல மாரியம்மா மட்டும் திரும்பி பார்க்கா. எம்மா காளியர்களே, நம்ம அக்கா பார்வதி நாமளை தேடி வந்திருக்கின்றா. எதற்காக வந்திருக்கிறா? அவ கணவனை காப்பாத்த நம்மளை தேடி வந்திருக்கா. இன்று
மாரியம்மா ஏறிட்டு பார்க்க ஆமா காளியர்கள் 8 பேரிடத்துல என்ன யார் ஒருவரும் பார்வதியை ஏறெடுத்து பார்க்க வேண்டாம். ஆமா பிரணவத்தை சொல்லி யாகத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்ல சரி பிரணவத்தை சொல்லி ஆமா யாகத்தை இன்னும் வளர்க்க வேண்டும் என்று சொல்ல அட்டகாளியர்கள் 8 பேரும் சொல்வ அர்த்தம் எல்லாம் காதலை கேளாமல் என்ன ஓம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக 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 ஓம் நாதன்தான் வாழ் நமக 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 இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் வாழ் நமக 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 சிவாய நமக நமச்சிவாய நமக சம்போ அறிவோம் நமச்சிவாய நமக 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 அப்படின்னு சிவனாருடைய நாமத்தை உச்சரித்து ஆமா நெய்ய ஊற்றி யாகத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கா யாகம் வளர்ந்துகிட்டே இருக்கு. பார்த்தால் பார்வதா தேவி என்ன இவ 8 பேரையும் ஒருவர்த்தியா கூப்பிட்டு ஏடி நீயமத்துன்னு சொன்னா கேட்பாளா? கேட்க மாட்டாள, கேட்கவே மாட்டா. ஆமா அதனால என்ன காளியர்கள் வளர்க்கக்கூடிய வேள்வியை நாமளே அமர்த்த வேணும் என்று சொல்லி பார்வதா தேவியானவள் எப்படியா அக்கினி வேள்வியை அமர்த்துகின்றாளானா எப்படி அமர்த்தாள்? எரிகின்ற அந்த யாகத்தில எரிகின்ற அந்த யாகத்தில இறங்குவாள் அம்மா பார்வதியா கொழுந்து விட்டு யாகோ எரியும் போதே ஐயா எரியும் போதே உதித்திட்டாலே அம்மா பார்வதியா எரியும் போதே பார்வதியா அங்கே பார்வதியா குதித்த போதே பார்த்துட்டாலே காளியர்கள் தாயான அம்மா உத்தரகாளி ஏடி ஏடி அம்மா தங்கையர நம்ம அக்காளான பார்வதியா அனலில் சக்தி இறங்கிட்டால நாமளுமே இறங்க வேண்டும் என்று கைய காளையர்கள் பொறுப்பாளா அவ பொறுப்பாளா அக்கினி யாகத்தில இறங்குவாளா அம்மா யாகத்தில இறந்த வேளை அட்டகாலே இறங்கும் வேளை அக்கினி யாகம் அது அமர்ந்திடுமா யாகம் அமர்ந்த போது பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். என்ன பார்வதிய போய் அக்கினி அமர்த்திட்டு வானதான் சொன்னோம். சொன்னுமே இவ 8 பேரும் போய் அக்கினில இறங்கிட்டால பார்வதி இறங்கினதுனால தானே பாவையர்கள் இறங்கினா. ஆமா இனி அந்த பொல்லாத மகுடாசுரனை சம்ஹாரம் முடிக்க யார் இருக்கா? அதனால் சதுரகிரிமலை சந்தனமா சோலையில அட்டகாளியர்கள் 8 பேரையும் மறுபிறவி 2வது பிறவியாக கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் எப்படி மறுபிறவி கொடுக்கின்றாரானா எப்படி அம்மா எரிந்ததொரு யாகத்தில ஆண்டவன் தான் சிவபெருமா மேல போட்ட வாசல் விட்டு கங்கை நீரும் தண்ணீர் கொண்டு கையிலை வாரி புஷ்பம் கொண்டு திருப்பரம்பை கையிலெடுத்து